நேராக டாபிக் போயிடலாம். இப்போ வந்து அதிக பணத்தை சேமிக்க ஒரு ஜப்பானிய மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம சேமிப்பை அதிகப்படுத்தி அதை வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது நாம் வெகு விரைவில் செல்வந்தர் ஆகிவிடலாம். எனவே அந்த ஜப்பானிய கக்கிப்போ மெத்தடை பார்ப்போம். இந்த மெத்தட் வந்து நம்ம உலக புகழ்பெற்ற மெத்தடு. இது வந்து ஒரு சுருக்கமாக சொல்லப்போனால் இது வந்து இதனுடைய விரிவாக்கம் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஃபைனான்ஸ் லெட்ஜர் என்பது தான். இது ஒன்றும் சிம்பிளாக சொல்ல போனீங்கன்னா மாதம் மாதம் ஒரு பட்ஜெட் போடுறது தான். இந்த மெத்தட் வந்து அறிமுகப்படுத்தி ஒரு புக்கை வந்து 2018 ஹனி மொட்டோக்கோ அப்படிங்கிற புக்காக வெளிவந்தது. இது வந்து வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸ் ஆகி பல கோடிக்கணக்கான பிரதிகளை விற்று தீர்த்தது. அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான புத்தகம் தான். இதை வந்து சுருக்கமாக சொல்கிறதுனா வாரன் பஃபெட் மெத்தடே நீங்கள் எடுத்துக்கலாம். வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் முதல்ல சேமிச்சிருங்க. சேமித்த பின்னாடி நீங்கள் உங்கள் குடும்ப செலவாக இருக்கட்டும் எந்த செலவாக இருக்கட்டும் செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய வெற்றிகரமான வாக்கியம். அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு உதாரணமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துட்டுங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு 5ஆம் தேதி 10ஆம் தேதி 15ஆம் தேதி 20ஆம் தேதி அப்படின்ட்டு நீங்கள் டிடக்ஷன் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டிடக்ஷன் ஆகிடும். அப்போ உங்கள் சேமிப்பு வந்து முதல்லையே வந்து சேமிக்கப்பட்டு விடுகிறது. அதற்கு பின்னாடி தான் நீங்கள் செலவு பண்ண முடியும். அதனால் அந்த தான் ஒரு சேமிப்பு மெத்தடு. இந்த சேமிப்பை முதல்ல பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலவுகளை செய்வதன் மூலம் அந்த சேமிப்பு வந்து உயர ஆரம்பிக்கும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் பல மடங்காக பெருக நீங்கள் வந்து செல்வந்தராவதற்கு வழி வகைகள் பிறக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இந்த கக்கிப்போ மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பென்னு பேப்பர் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து மாத செலவுகளை தினமும் எழுத ஆரம்பிங்க என்று கூறுகிறது. ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அதில் 4 பிரிவாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் எவ்வளவு செலவு செய்யணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாதம் நீங்கள் எவ்வளவு பணத்தை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதாவது மூணாவது பார்த்தீங்கன்னா மாதம் எவ்வளோ பணத்தை நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறது. நாலாவது வந்து இதில் எந்த செலவை குறைக்க முடியும், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த மாதிரி 4 கேள்விகளை உள்ளடக்கியது தான் ரெண்டாவது போர்ட்ஃபோலியோ. செலவுகளை எப்படி குறைக்கணும், நம்ம சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தணுங்கிறதுக்குள்ள நீங்களே உங்கள் மெத்தடுகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து அதை ஆராய்வதன் மூலம் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடு. மூணாவது பார்த்தீங்கன்னா அதையும் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. நீட், வாண்ட்ஸ், கல்ச்சர், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், இப்படி 4ஆக பிரிச்சிருக்காங்க. நீடுங்கிறது தான் நம்ம ரெண்ட்டு, பில்லு, உணவு செலவு, நம்ம காய்கறி வாங்குறது, மளிகை சாமானம், இது எல்லாமே நீடில் வந்துடும். இது முக்கியமான செலவு. இதை வந்து ஓரளவுக்கு தான் குறைக்க முடியும். ரெண்டாவது வாண்ட்ஸு, அது பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு பார்ட்டி டின்னர் இப்படி போகிறோம், அதே மாதிரி குடும்பத்தோட டின்னர் போகிறோம். இதெல்லாம் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த செலவுகளை நம்ம பெருமளவு குறைக்க முடியும். நாலாவது வந்து கல்ச்சர் செலவு. இது வந்து பார்த்திங்கன்னா பண்டிகை செலவு, தெவம் போடுறது, அதே சமயத்தில் மாரியம்மன் பண்டிகை, இப்படி தீபாவளி, பொங்கல், இப்படிப்பட்ட பண்டிகைகளுடைய செலவுகளை நாம் ஆராய்ந்து குறைக்கிறதுக்கு தான் இது கல்ச்சுரல் செலவு அப்படிங்கிறோம். நான்காவது வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ செலவு, திடீர்னு பைக் செலவு அல்லது கார் செலவு, இப்படி திடீர்னு வர செலவுகள்லாம் நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடு செலவாக வச்சுக்கலாம். இது வந்து வந்தே தீரும், இதை செஞ்சே தீரணும். இதெல்லாம் எந்த செலவையும் குறைக்க முடியாது. இப்படி உங்கள் செலவுகளை வந்து இங்கே 4 வகையாக பிரித்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நீங்கள் வந்து எதில் நம்ம செலவுகளை குறைக்க முடியும், எதை சேமிப்பை அதிகப்படுத்த முடியும் அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு இது எதுவாக இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸை மஸ்ட்டுங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் சேவிங்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணோம், அதை கரெக்டான வகையில் இன்வெஸ்ட் பண்ணோம். அதே சமயத்தில் 5வது பாயிண்ட் என்னென்னா தினமும் நீங்கள் சேவிங்ஸை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
ஆறாவது பார்த்தீங்கன்னா சேவிங்ஸு கோல் செட் பண்ணுங்க. தினமும் ஒரு கோலை செட் பண்ணுங்க, மாதம் ஒரு கோல் செட் பண்ணுங்க. இந்த சேவிங்ஸை எவ்வளோ நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடையறதுக்கு முற்படுங்க. தினமும் இதை பற்றி திங்க் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை நீங்கள் அதிகப்படுத்தி விட முடியும். இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் நீங்கள் உங்கள் சேவிங்ஸை அதிகப்படுத்த முடியும், செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். எனவே நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை அந்த 5 நிமிட விதி மாதிரி ஃபஸ்ட்டு நோட்டு ஒன்று எடுத்துங்க, பேனா ஒன்று எடுத்துங்க. தினமும் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் அந்த நோட்டில் எழுதி வைங்க. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. அப்புறம் ஒவ்வொரு நாளும் தினமும் இரவு படுக்கும் போது அதை ஆய்வு செய்யுங்க. எதை நம்ம குறைக்க முடியும், எதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்குள்ளேயே மன ஓட்டங்களை ஏற்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த செலவுகளை குறைத்து நீங்கள் சேவிங்ஸ் அதிகப்படுத்த முடியும். இந்த சேவிங்ஸ் அதிகப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் என்ன நடக்குதுன்னா, உங்கள் அந்த சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டு நல்லதாக பண்ணி நீங்கள் செல்வந்தராவதற்கு அது உந்துகோலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலம் நீங்களும் கண்டிப்பாக வெகு சீக்கிரம் நீங்கள் செல்வந்தராக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. இப்போ தற்பொழுது ஏசியன் பெயிண்ட்ஸுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இது நிஃப்டி 50ல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 8,970 கோடி, ஜூன் 2025 8,939 கோடி, சிறிது குறைந்துள்ளது, அதனால் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது குவார்டர் அண்ட் குவார்டர் வந்துடும். மார்ச் 2025 8,539 கோடி, ஜூன் 2025 8,939 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடும். நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் ஜூன் 2024 1,150 கோடி, ஜூன் 2025 1,081 கோடி, சிறிது குறைந்துள்ளது, அதனால் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட் குவார்டர் அண்ட் குவார்டர் வந்துடும். மார்ச் 2025 678 கோடி, மார்ச் 2025 1,081 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடும். இபிஎஸ் இயர் ஆன் இயர் ஜூன் 2024 12.20, ஜூன் 2025 11.47, சிறிது குறைந்துள்ளது, அதனால் பரவாயில்ல. அதுக்கடுத்து குவார்டர் அண்ட் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 7.22, ஜூன் 2025 11.47 ஏறி உள்ளது, அதனால் பரவாயில்ல. ரிசல்ட்டை பொறுத்தவரை ஓரளவு நல்ல ரிசல்ட்டு. இதுக்கு ஒரு 75% மார்க் நான் கொடுப்பேன். டிவிடெண்ட் இந்த குவார்ட்டரில் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.98%. இது ஓரளவுக்கு நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தான். இன்னும் இது போக போக ஏறும். இது இப்போ ஏசியன் பெயிண்ட்ஸ் ஸ்டாக்கை எஃப்ஐஐஸ் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. கடந்த 2 மாதங்கள் 3 மாதமாக நான் ஊன்றி கவனித்து வருகிறேன். எனவே நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு உங்களுடைய விருப்பம். இப்போ பஜாஜ் ஆட்டோனுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 11,932 கோடி, ஜூன் 2025 13,133 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் அண்ட் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 12,646 கோடி, ஜூன் 2025 13,133 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் ஜூன் 2024 1,942 கோடி, ஜூன் 2025 2,210 கோடி, இது ஏறி உள்ளது. குவார்டர் அண்ட் குவார்டர் மார்ச் 2025 2,137 கோடி, ஜூன் 2025 2,210 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 69.60, ஜூன் 2025 79.20 ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்து குவார்டர் அண்ட் குவார்டர் மார்ச் 2025 64.60, ஜூன் 2025 79.20 ஏறி உள்ளது. இந்த குவார்டரில் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.4%. நல்ல டிவிடெண்ட் ஈல்டு தான். நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கு. இப்போ 8,700 இருக்குது. இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலான முடிவெடுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வெற்றி அடையணும்னா நம்ம விளம்பரங்களையோ அல்லது மற்றவங்க சொல்கிறதையோ கேட்கக்கூடாது. நீங்கள் இறுதி முடிவு எடுத்து
ஒரு தனி பாதையில் செல்வதன் மூலம்தான் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.